எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனால் என்னால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல. ஒரு ஸ்டேஜில் ஏறி நிற்க சொன்னால் என்னால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியல, நான் தடுமாறுறேன் அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிபிடி சிக்கு புக்கு தமிழா. நான் உங்கள் NANDRI. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷ் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது, எப்படி கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறது, ஒரு ஸ்டேஜில் ஏறி நிற்க சொன்னால் எப்படி தடுமாறாமல் பேசுகிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நான் விரும்பிக்கிறேன். முதல் விஷயம் வந்து, ஒரு சின்ன பையன் சொல்லி நான் வந்து கற்றுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா கற்றுக்கிறதுக்கு வயசே இல்லை, யாருக்கிட்ட இருந்து வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து, சரி இதெல்லாம் பண்ணுறே நீ வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவியா அப்படின்னு கேட்டால், ரொம்ப நல்லா இல்லைனாலும் நானும் ஓரளவுக்கு நல்லா பேசுவேன். திடீர்னு ஒரு ஸ்டேஜில் நிற்க சொன்னால் என்னால் வந்து தைரியமாக பேச முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சிக்கிறேன்னா, இங்கிலீஷ் வந்து ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அது நம்ம வந்து இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் தேவைப்படுது. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் நம்ம அறிவு கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, நான் இங்கிலீஷ் இல்லைனா எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, முட்டாள், அறிவில்லை அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. இங்கிலீஷ் வந்து இட்ஸ் நாட் ஆர் நாலேஜ், இட்ஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் டைப்பு தான். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் எப்படி ஃப்ளூவெண்ட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் படி வந்து ஸ்பீக் அவுட். முதல்ல வந்து பேச ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேசினா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் அடிப்பாங்க, யாராச்சும் வந்து ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. முதல்ல பேசுங்க. அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேலி பண்ணுவாங்க. நீ ஏதாச்சும் இங்கிலீஷில் தப்பாக பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே கரெக்டாகவும் சொல்லுவாங்க, டே இது இப்படி இல்லைடா, இப்படி தான்டா சொல்லணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அதோட உண்மையான இதே வந்து கற்றுக்க முடியும். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சும்மா பைத்தியமாட்ட இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன், என்னடா பைத்தியமாட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் தப்பே கிடையாது. முதல்ல வந்து நீங்கள் தைரியமாக ஸ்பீக் அவுட் பண்ணுங்கள். ஸ்பீக் அவுட் பண்ணிங்கன்னா தான் இங்கிலீஷ் வந்து முதல்ல கான்ஃபிடென்ட்டாகவும், நமக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த தடவை கரெக்ட் பண்ணி சூப்பராக பேச முடியும். அதுக்கு வந்து நீங்கள் முதல் படி வந்து ஸ்பீக் அவுட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக் டு யுவர் செல்ஃப். நீங்களே வந்து உங்கள் கூடயே பேசிக்கோங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிரர் முன்னாடி போய் நீங்கள் பேசலாம். மிரர் முன்னாடி பேசுகிறது வந்து என்ன க்ரியேட் பண்ணுன்னா, உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு தெரியும், ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம அடுத்த நாள் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறோம், நமக்கு ஸ்பீச் தராங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆடியன்ஸை கவர வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதோட சேர்த்து பாடி லாங்குவேஜ் இருக்கணும், ஐ கான்டாக்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் மிரர் முன்னாடி நின்று பேசுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது வந்து 1 நாள் 2 நாள் செஞ்சால் பார்த்தாதுங்க, நான் தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ என்னோடய பழைய ஸ்கூலெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பீச் தந்தாங்கன்னா நான் வந்து அதுக்கு முன்னத்து நாளெலாம் போய் மிரர் முன்னாடி தான் பேசுவேன். ஏன்னா வந்து நான் இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறத மட்டும் நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். என்னோடய பாடி லாங்குவேஜ் இருக்கணும், ஐ கான்டாக்ட் இருக்கணும், அதெல்லாம் வந்து நான் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் முன்னாடி இருந்து பேசுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோசிக்கிறது ஃபுல்லாக இங்கிலீஷில் யோசிக்க ஆரம்பிங்க. திங்க் பண்ணுறது இங்கிலீஷில் வந்து இது பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தாய்மொழி தமிழில் தான் வந்து நம்ம யோசிச்சிருப்போம், இது பண்ணால் அது பண்ணிட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ஃப்ளூவன்சி, உங்களோட தைரியம், கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக இந்த 2 ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்தது நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, ஒரு சென்டென்ஸ் வந்து என்னால் ஃப்ளோவாக படிக்க முடியல, ஒரு சென்டென்ஸ் நான் படித்தேன்னா தடுமாறுறேன், திக்கிறேன், ஸ்டாமர் பண்ணுறேன், என்னால் ஒழுங்காகவே வந்து இந்த சென்டென்ஸை வந்து படிக்கவே முடியல அப்படின்னா இந்த இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். என்னென்னா ரீடிங். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், நாவல், ஸ்டோரி புக்ஸ், மேகசின்ஸ், என்ன வேணாலும் படிக்கலாம். ரீடிங் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் பேசும்போதே உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் சேவ் பண்ண முடியும். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஃப்ளோவை வந்து நல்லா இது பண்ணணுன்னா, ஃப்ளூவெண்ட்டாக பேசணுன்னா ரீடிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து பார்த்திங்கன்னா நாவல்ஸ் ஊறப்பட்டது படிப்பேன், அதே மாதிரி நியூஸ் பேப்பர் தினமும் படிச்சிடுவேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட பார்த்திங்கன்னா இந்த நாவல் படிச்சுட்ருக்கேன், பிகாஸ் லைஃப் இஸ் அ கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி சித்தப்பா வந்து கிஃப்ட் பண்ணது. இதை வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்கலாம், எப்படி வந்து ஒரு புக்கை படிக்கிற ஹேபிட் வந்து கொண்டு வர்றது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாமே ஃபோனில் வர்றதுனால யாருமே வந்து புக்கே படிக்கிறது இல்லை. அதுவும் இந்த பேண்டமிக் டைமில் சுத்தமாக கிடையாது, ஸ்கூல் புக்ஸையும் நம்ம படிக்கிறது இல்லை. நான் வந்து மெயினாக புக்கை எப்படி படிக்க ஆரம்பித்தேன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குங்க. அது என்னென்னா, ரீட் வாட் யூ லவ் அன்டில் யூ லவ் டு ரீட் இட். அதாவது
உங்களுக்கு பிடிச்சதை படிங்க. உங்களுக்கு வந்து சயின்ஸ் பிடிக்குன்னா சயின்ஸை படிங்க. அது படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து படிக்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா புக்கு படிக்கிறதே விரும்ப ஆரம்பிப்பீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இது. நான் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச டைப் ஆஃப் நாவல்ஸ் தான் நான் படிப்பேன். எல்லாமேலாம் படிக்க மாட்டேன். ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வாட்ச் அண்ட் லிசன். அதாவது பார்க்குறதும் கேட்குறதும். நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், மூவிஸ் பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். இங்கிலீஷோட ஃப்ளூவன்சியும் இங்கிலீஷோட அந்த கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் வீடியோஸ் பாருங்கள். இங்கிலீஷில் வந்து நீங்கள் படம் இருக்கலாம், டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாக இருக்கலாம். அப்புறம் கேட்குறதும் அப்படி தான். நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ இந்த கிண்டில் அது மாதிரியே நிறைய இது இருக்குது. ஸ்டோரி புக்ஸ்லாம் வந்து அப்படியே நம்ம சொல்கிறாங்க. நம்ம இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்டால் போதும். நீங்கள் அது மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா லிசன் பண்ணிக்கலாம். அதனால் வாட்ச் அண்ட் லிசன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களோட இங்கிலீஷோட ஃப்ளூவன்சி மட்டும் டெவலப் பண்ணுறது இல்லாமல் புது புது வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கலாம். இப்போ வந்து படத்துலையும் சரி, எதுலாம் சரி நிறையா புது வேர்ட்ஸ் வரும். நாவல்ஸும் சரி, ரீடிங்கும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து புது வேர்ட்ஸ் வரும். புது வேர்ட்ஸும் கற்றுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாகவும் பேச வந்து கற்றுக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்கேஸ் இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து ஒரு ஃபாரினர் கூட பேசணும், அது மாதிரி பண்ணணும், அது பண்ணால் நிறைய ஆப்ஸ் இருக்குதுங்க. நான் ஒரு ஆப் பற்றி நான் கேள்விப்பட்டேன். இந்த டாபிக் வந்து ரிசர்ச் பண்ணும்போது கேம்ப்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா CAMBLY அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாரினர்ஸ் கூட பேசிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்டே சொல்லலாம். அது எதுக்குன்னா வந்து இங்கிலீஷோட ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டுமே க்ரியேட் பண்ண ஆப்பு. ஸோ அது மாதிரி சில ஆப்ஸுங்கெல்லாம் இருக்குது. நான் இந்த ஆப் பற்றி கேள்விப்பட்டேன். நீங்கள் அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஊறப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நாம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணோன்னா தாராளமாக வந்து இங்கிலீஷ் வந்து சூப்பராக பேசலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணால் தான், இதை நீங்கள் செஞ்சாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். மேக் இட் டே டு டே ரொட்டீன். அதாவது இது வந்து ஒரு கடமை அப்படின்னு நினச்சி செய்யாமல் தினசரி வேலையாக நினச்சி பண்ணுங்கள். தினமும் நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி இப்போ எப்படி தினமும் சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு தினம் ஆக்டிவிட்டியாக பண்ணுங்கள். எதுனா சொல்லணும்னா ரீடிங்கு, வாட்ச் அண்ட் லிசனு. நம்ம வீடியோஸ் கண்டதெல்லாம் ஏதோ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பதிலாக இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இங்கிலீஷில் பாருங்கள். இங்கிலீஷ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணுன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் நாவல்ஸ் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை படிக்க ஆரம்பிங்க. அப்புறம் மிரர் முன்னாடி பேசுகிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டே டு டே ருட்டீனாக மாற்றிக்கிட்டிங்கன்னா, தினசரி ஒரு வேலையாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும். இது நீங்கள் நம்பலைன்னா நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு தினமும் ஒரு வீடியோ செய்யுங்க. மேக் ஒன் வீடியோ எவ்ரிடே. தினமும் இதெல்லாம் செஞ்சுட்டு தினமும் ஒரு வீடியோ பண்ணி இங்கிலீஷில் பேசுங்க. கன்ஃபார்ம் சொல்கிறேன், நீங்கள் தினமும் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன் அந்த தினமும் அப்படி வீடியோ எடுத்து நீங்கள் யூடியூப்லேயே ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் தினமும் பார்ப்பீங்க, நம்ம 5 மாதம் முன்னாடி நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம், இப்போ நம்ம இவ்வளோ டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியும். மேக் அ வீடியோ எவ்ரிடே, அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொல்லுவேன். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை நான் வேணாம், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. தைரியமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நீங்களே தேடி போய்க்கணும். அதை விட்டு நீங்கள் ஒதுக்காதீங்க. இப்போ ஆன் த ஸ்பாட்டில் யாராச்சும் பேச கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் போங்க, போய் பேசுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. திக்குனா பரவாயில்ல, ஸ்டாமர் பண்ணால் பரவாயில்ல, எல்லோரும் பார்த்து சிரித்தாங்க கூட பரவாயில்ல. எப்போ நீங்கள் அவமானப்படுறீங்களோ, எப்போ வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுறீங்களோ, அப்போ தான் வந்து உங்களால் வந்து சூப்பராக வர முடியும். அதனால் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் சரி, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது வந்தாலும் சரி, ஆன் த ஸ்பாட்டில் வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரிப்பேர்டு கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஏதாச்சும் செமினார் எடுக்கிறதுனாலும் சரி, நீங்கள் ரைஸ் ஹேண்ட் பண்ணிட்டு போங்க. தாராளமாக வந்து முன்னாடி போங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தெரியும். இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் நாளாக வந்து கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கன்ஃபார்ம் பர்ஃபெக்டாக நீங்கள் வரலாம். இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி மெயினாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, எதுவும் கடினம் என்று நினைத்து செய்யாது. இங்கிலீஷ் வந்து கடினம்னு நினச்சி செய்யாதீங்க. அதுவும் ஒரு மொழி தான். இப்போ எப்படி தமிழோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும். அது ஒரு மோட் ஆஃப் லாங்குவேஜ் தான். அதனால் வந்து அது கஷ்டம்னு நினைக்காதீங்க. ஈஸி நினச்சி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாகவும் பேச முடியும், கான்ஃபிடென்ட்டாகவும் பேச முடியும். சரிங்களா? இது இப்போ எதுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது, எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் தேவைப்படுது.
இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், எதுக்காக இருந்தாலும் இங்கிலீஷ் தேவைப்படுது. இப்போது வந்து நம்ம சும்மா மற்றவங்களாட்ட தடுமாறி பேசினா நல்லா இருக்காது. நாம் வந்து ஒரு கொஞ்சம் செம்மையாக நம்ம ஒரு தடுமாறாமல் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசும்போது நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும், ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்காக தான் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து நல்லா கற்றுக்கணும், ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். மற்றபடி வந்து இங்கிலீஷ் தான் நம்மளோட அறிவு, நாலேஜ் வந்து இங்கிலீஷ் தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு. ஏன்னா வந்து தமிழ் தெரியுறவங்க வந்து இங்கிலீஷ் தெரியுறவங்களோட புத்திசாலியும் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு மோட் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இங்கிலீஷ் வந்து நிறைய இடத்துல தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கிறது. அதனால் வந்து நான் சொல்கிற இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் வந்து இங்கிலீஷ் வந்து சூப்பராக பேச முடியும். இங்கிலீஷ் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் நான் போடலான்ட்டு இருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து இங்கிலீஷ் சீரீஸ்னு ஒன்று சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இது சார்ந்த வீடியோஸ் நிறையவே வரும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி அண்ட் ஃப்ளூவெண்ட்லி, இந்த மெயின் டாபிக் வந்து இதுதான் இருக்குது. இன்னொரு இங்கிலீஷ் வீடியோ பற்றி கூடிய சீக்கிரமே வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சிபிடி, சிக்கு புக்கு தமிழா.